வணக்கம். இன்றைக்கு சளி இருமல் பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு தரும் மூலிகை கசாயத்தை பற்றி பார்க்கலாம். நோய் எதிர்ப்பாற்றல் குறைவு, அலர்ஜி, சத்து குறைபாடு, கிருமி தொற்று போன்ற பல்வேறு காரணங்களால் ஏற்படும் சளி இருமல் பிரச்சனைகளை நமது வீட்டில் இருக்கும் எளிய பொருட்களை கொண்டே சரி செய்ய முடியும். அதற்கு தேவையான பொருட்கள்: கற்பூரவல்லி இலைகள் 3, புதினா இலைகள் சிறிதளவு, மல்லி விதை 1 ஸ்பூன், மிளகு 5, சுக்கு 1 துண்டு, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை அளவு. இந்த மூலிகை பொருட்களின் பயன்கள் மற்றும் இதன் கஷாயத்தை எப்படி தயார் செய்து அருந்துவது என்று இப்போது பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனே உங்களுக்கு வந்து சேரும். இந்த மூலிகை பொருட்களில் கற்பூரவல்லி இலைகள் சிறந்த அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளையும் கிருமி தொற்றுக்களை எதிர்க்கும் குணங்களையும் கொண்டது. புதினாவில் சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்கள் நிறைந்துள்ளன. மஞ்சள், சுக்கு, மிளகு போன்றவை உடலில் நச்சுக்கள், கிருமிகளை வெளியேற்றக்கூடியது. மல்லி விதைகளில் உள்ள பண்புகள் இரத்தத்தை சுத்திகரித்து உடலுக்கு ஆற்றலை அளிக்கிறது. இவை அனைத்தும் உடலில் தேங்கும் சளி, கோழைகளை வெளியேற்றி உடலிற்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. கற்பூரவல்லி இலைகள், புதினா இலைகள், சுக்கு, மல்லி விதைகள், மிளகு இவை அனைத்தையும் ஒன்றிரண்டாக தட்டி இதனுடன் மஞ்சள் தூளையும் சேர்த்து 2 டம்ளர் நீர் ஊற்றி கொதிக்க வைத்து 1 டம்ளராக வற்றியதும் வடிகட்டி மிதமான சூட்டில் தேன், நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு இவற்றில் ஏதேனும் ஒன்றை சேர்த்து காலை இரவு உணவிற்கு பிறகு அருந்த வேண்டும். சர்க்கரை சத்து இருப்பவர்கள் இனிப்பு சுவை சேர்க்காமல் அருந்தலாம். இப்பொருட்களில் மஞ்சள் தூள் மட்டும் நாம் வீட்டிலேயே அரைத்த மஞ்சள் பொடியாகவோ அல்லது நாட்டு மருந்து கடைகளில் வாங்கியோ பயன்படுத்துவது நல்லது. ஏனெனில் இப்போது கிடைக்கும் பாக்கெட் மஞ்சள் தூளில் பல வகையான உடலிற்கு கேடு விளைவிக்கும் கலப்படங்கள், வேதிப்பொருட்கள் கலக்கப்படுகிறது. மேற்கூறிய இந்த கஷாயத்தை 1 வாரமாவது தொடர்ந்து அருந்தி வந்தால் சளி, இருமல், நெஞ்சுச்சளி, தலைவலி, சுவாசப்பாதை தொற்று போன்ற பாதிப்புகள் நீங்கி உடல் ஆரோக்கியமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். நுரையீரல் மண்டலம் பலமடையும். உடற்சோர்வு, அசதி நீங்கும். இக்கஷாயத்தில் புதினாவிற்கு பதிலாக துளசி, வில்வ இலைகளையும் சேர்த்து பயன்படுத்தலாம். மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.